friends, welcome to Blogger tutorial part 4 Nachino. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பேஜஸ் பற்றி. போன கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படி ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து நான் வந்து செஞ்சே காட்டினது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தோன்னா போஸ்ட்னால் என்ன, பேஜ்னால் என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நான் அங்கே பார்த்தோன்னா போஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். போஸ்ட் கொடுத்ததுன்னே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம எழுதக்கூடியது மாதிரி வந்து நம்மளுக்கு டைட்டில் கேட்குற மாதிரி வந்துடும். இதுவே நம்மளுக்கு வந்து பேஜஸ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா பேஜஸ் பார்த்தோன்னா அது வேறு மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து பேஜஸ் புதுசாக ஒரு பேஜ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வரும். இப்போது எதுனா பேஜ்னா என்ன, போஸ்ட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இது பார்த்தோன்னா ஒரு போஸ்ட்டு, அதாவது போஸ்ட் வந்து பார்த்தோன்னா சைடில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அதோட டைட்டிலோட நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிரும். பிளாக்னாவே மேக்ஸிமம் போஸ்ட் தான் இருக்கும். அதில் பேஜஸ் வந்து பார்த்தோன்னா 1-2 மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த பிளாக் க்ரியேட் பண்ணவங்க யார், அதில் ஏதாச்சும் லிங்கிங் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் விஷயத்துக்கெலாம் மேக்ஸிமம் பேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி தகவல் தர எல்லா விஷயமே போஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம சிம்பிளாக க்ரியேட் பண்ணி போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கமாண்டு, அதே மாதிரி சைடில் அந்த பிளாக் ஆர்ச்சிவ் அது எல்லாமே செட் ஆகிருக்கும். ஸோ பேஜஸ் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து செட் பண்ணக்கூடியது. அதை பற்றி நம்ம வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பேஜ் இப்போ நான் சொன்னேன், அதாவது போஸ்ட் எப்படி இருக்கும்னு. பேஜ் பாருங்கள். இப்போ நான் அந்த டுட்டோரியல்ஸ் இன் தமிழ் அப்படின்றது பார்த்தோன்னா நான் வந்து பேஜை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேஜ் கீழே கமாண்டோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த பேஜில் நமக்கு என்னென்ன வேணுன்றது மட்டும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டு பார்த்தோன்னா நான் என்னோடய அந்த போஸ்ட் லிஸ்ட்லேயே இருக்காது பாருங்கள், எங்கேயுமே இருக்காது. எல்லாம் நான் போஸ்ட் பண்ணது மட்டும்தான் இருக்கும். பேஜஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த மை சைடுன்றதும் பார்த்தோன்னா ஒரு லிங்கிங் க்ரியேட் பண்ணுறது. லிங்கை பற்றி நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அப்போ வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த பேஜஸ் வந்து போயிடுங்க. பேஜஸ் போனீங்கன்னா நியூ பேஜ் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி ஹோம் அப்படின்னு இருக்கும். ஹோம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லாகின் அதாவது நம்ம வெப்சைட் நேம் போட்டதோடனே வர ஃபஸ்ட்டு பேஜ் தான் ஹோம் அப்படின்ட்டு. எடிட் அப்படின்னு கொடுத்துட்டோம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், வெப் அட்ரஸாக இல்லை பிளாங்க் பேஜா அப்படின்னு கேட்குது. இங்கே பார்த்தோன்னா நான் வந்து மை சைடுன்றது வந்து வெப்சைடு. நான் கிளிக் கொடுத்தோடனே பார்த்தோன்னா என்னோடய வெப்சைடுக்கு போயிடும். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி வருது. இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போகணுமா இல்லை இந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம வந்து இப்போதைக்கு பிளாங்க் பேஜுன்னு கொடுப்போம். இப்போ அந்த பேஜோட டைட்டில் கேட்குது, டெமோ பேஜுன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாம்பிள் இது வந்து நான் எடுத்துடுறேன். டெமோ பேஜ் இன் மை வெப்சைட் எழுதிடுறேன். நம்மளுக்கு இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, இந்த டிசைனிங் இல்லாத HTML டிசைனிங்கெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து வர கிளாஸ்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு டெமோ சிம்பிளாக ஒரு இது மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் நார்மலாக கொண்டு வந்துடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து பாயிண்டில் போட்டு விட்றேன். இப்போ பார்த்தோன்னா சிம்பிளாக ஒரு டெமோ பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஜை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. நீங்கள் சேவ் பண்ணாத பப்ளிஷ் கொடுத்தாலும் பப்ளிஷ் ஆகிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண வேணாம், எனக்கு வந்து பேஜ் மட்டும் அப்படியே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஒன்று இருக்கும், டெமோ பேஜ் அப்படின்னு இருக்கும்.
நம்ம வந்து நம்மளோட பிளாக்கில் போய் பார்ப்போம் எங்கே வந்து செட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ ஹோம் போயிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நான் வந்து போஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் செஞ்சு வச்சுருந்த போஸ்ட் மட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் பார்த்தோன்னா எனக்கு வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண பேஜ் வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. அது எப்படி இது ஏன் அதனால தான் சொன்னேன் போஸ்ட் வேறு பேஜ் வேறு அப்படின்ட்டு. இது வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, இந்த பேஜஸ் எப்படி நம்ம மெனுவில் சேர்க்கிறது, மெனுஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.